அருகே அணிலாடி தூய இருதய ஆண்டவர் ஆலய 132வது ஆண்டு பெருவிழா தேர்பவனி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த அணிலாடி கிராமத்தில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் ஆலய பெருவிழாவின் 132வது ஆண்டு தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த ஆலய திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று ஆலய வளாகத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை மரி, குழந்தை இயேசு ஆகியோருக்கு மாலை அணிவித்து பங்கு தந்தைகளின் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. பிறகு தொடங்கிய தேர்பவனி செண்டிமேளம் முழங்க வீதி வீதியாக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. திருச்சபை மக்கள் வீதிகளில் வண்ண கோலங்கள் போட்டும் பவனியாக சென்ற தேரில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் அன்னை மரியை வணங்கினர். இந்த தேர்பவனியில் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட ராணிமங்கமால் சாலையில் 8 அடி ஆழத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் பரபரப்பானது. கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட பழைய கோர்ட் அருகில் ராணிமங்கமால் சாலை உள்ளது. இந்த சாலை பசுபதிபாளையம், நெருங்கூர், வாங்கல் மற்றும் மோகனூர் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பிரதான வழித்தடமாக உள்ளது. இந்த சாலையில் தினசரி 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த நிலையில் திடீரென சுமார் 8 அடி ஆழத்திற்கு இச்சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி இந்த சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று பெய்த கனமழை காரணமாகவும் இந்த சாலையில் பாதாள சாக்கடை செல்வதாலும் இந்த பள்ளம் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. இதே பகுதியில் ஏற்கனவே 2 முறை இதுபோல் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி இந்த சாலையில் ஏற்படும் பள்ளத்திற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சியில் 100 வீரர் வீராங்கனைகள் 100 மணி நேரம் வெயிலிலும் மழையிலும் இடைவேளையின்றி சிலம்பம் சுற்றி கின்னஸ் சாதனை படைத்தனர். திருச்சியில் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் ராவணன் சிலம்பம் அகாடமி சார்பில் 100 வீரர் வீராங்கனைகள் 100 மணி நேரம் இடைவிடாது சிலம்பம் சுற்றும் கின்னஸ் சாதனை நிகழ்வை கடந்த 3ஆம் தேதி துவக்கினர். இதன் நிறைவு நாளில் கொட்டும் மழையில் வீரர் வீராங்கனைகள் 100 மணி நேரத்தை கடந்தனர். இந்நிகழ்வை கடந்த 5 நாட்களாக பெங்களூரு மற்றும் சென்னையை சேர்ந்த நோபல் நிறுவனத்தின் பார்வையாளர்கள் கண்காணித்தனர். இதனைத் தொடர்ந்து நோபல் உலக சாதனை சான்றிதழ் மற்றும் பதக்கத்தை வழங்கினர். மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மாமன்றத்தை உள்ளாட்சி விதியின்படி கூட்ட ஆட்சியர் உத்தரவிடக் கோரி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சி 51 வார்டுகளை உள்ளடக்கி செயல்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் பெருநகராட்சியாக இருந்த நிலையில் தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு முதல் பெண் மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2.5 ஆண்டு காலமாகவே தங்கள் பகுதி மக்கள் நல பணிகளில் மாநகராட்சி மேயர் அக்கறை காட்டுவதில்லை என அதிமுக, திமுக, பாஜக உறுப்பினர்கள் அவ்வப்போது சாலை மறியல், மாமன்ற கூட்டம் புறக்கணித்தல், உள்ளிருப்பு போராட்டம் என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் 35 பேர், மண்டல குழு தலைவர்கள் 2 தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வியை சந்தித்து மாமன்ற கூட்டத்தை உடனடியாக கூட்ட உள்ளாட்சி விதிகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர் சண்முகானந்தம், மாநகராட்சி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர மாமன்ற கூட்டத்தை அவசியம் கூட்ட வேண்டும் எனவும் தெரிவித்தார். மயிலாடுதுறையில் ரயிலில் கூடுதல் பெட்டிகளை இணைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் குறைந்த பெட்டிகளுடன் மெமு ரயிலாக மாற்றியதால் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ரயில் பயணிகள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் இருந்து திருச்சி செல்லக்கூடிய ரயில் கடந்த வருடம் சேலம் வரை நீட்டிக்கப்பட்டதில் இருந்து பயணிகள் கூட்டம் வழக்கத்தை விட அதிகரித்து வந்ததால் 12 பெட்டிகளுடன் இயங்கிய இந்த ரயிலை கூடுதல் பெட்டிகளுடன் இணைத்து 16 பெட்டிகளாக இயக்க வேண்டும் என மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தினர் பொதுமக்கள் பல நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் 12 பெட்டிகளுடன் இயங்கிய ரயிலை தற்போது 8 பெட்டிகள் கொண்ட மெமு ரயிலாக மாற்றியுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் ரயில் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது தொடர்பாக ரயில் பயணிகள் சங்கத்தினர் திருச்சி கோட்ட மேலாளரிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்யும் மயிலாடுதுறை சேலம் ரயிலை ஐசிஎஃப் வண்டியாக கூடுதல் பெட்டிகளுடன் இணைத்து இயக்க வேண்டும் என மயிலாடுதுறை ரயில் பயணிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பயணிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.